முதல்ல நிறுவனத்தின் பெயரை கவி அவி சித்திரக்கண்கள் என்று தமிழில் வைத்ததற்காக இந்த தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் ஒரு தமிழ் பிள்ளை என்ற தளத்தில் தமிழ் தாயின் பிள்ளை என்ற உணர்வில் திரைப்பட உலகம் இதை முன்னெடுத்து இதை வழிமொழிந்தால் மகிழ்ச்சியாக இருக்கும். புதிய புதிய வாழையடி வாழையாய் திரைப்பட உலகத்திற்குள்ளாக இன்றைக்கு மகேந்திர கணபதி, செழியன் இவர்கள் தங்களுடைய இயக்கத்திலும் தங்களுடைய தயாரிப்பிலும் நழையாத மனையே என்று நம்மையெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு மழைக்காலத்தில் நம்மை அழைத்து இந்த சௌந்தரியனின் இசைமழையில் நனைய வைத்த அந்த வாய்ப்புக்கு கூடியிருக்கிற உங்கள் அனைவரின் சார்பாகவும் இயக்குனருக்கும் மிகச்சிறந்த கவித்துவமாக ஒளிப்பதிவு செய்திருக்கிற ஒளிப்பதிவாளருக்கும் படத்தொகுப்பாளர்களுக்கும் இந்த படத்தில் பணிபுரிந்த அத்தனை வேர்வையாளர்களுக்கும் ஒரு உதவி இயக்குனராக வாழ்ந்தேன் என்ற தளத்தில் இவர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை அள்ளித் தருகிறேன். மூத்த என்னுடைய வழிகாட்டுதலுக்குரிய அண்ணன் முத்துலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். அவருடைய நல்லாசிகளும் ஆர் சுந்தரராஜன் என்கின்ற ஒரு புதினமாக படங்களை திரைப்படத்துறையில் வெள்ளி விழாவை அள்ளி அள்ளி தந்த அவருடைய வாழ்த்துக்கள் எல்லாம் நமக்கு கிடைக்க இருக்கின்றன. இந்த தளத்தில் இன்றைக்கு இந்த புதிய இந்த விளைச்சலுக்கு வாழ்த்துரை வழங்க வந்திருக்கின்ற உங்கள் அனைவரின் சார்பாகவும் இந்த படக்குழுவினருக்கு என்னுடைய நன்றிகளை அள்ளித் தருகிறேன். சௌந்தரியன் என்கின்ற அந்த மருத நிலத்துக்காரன் தன்னுடைய ஒவ்வொரு மெட்டிலும் தன்னுடைய ஆளுமையை அந்த இசைஞான இளையராஜா போகிற ஊருக்கெல்லாம் நானும் வருவேன் என்று சொல்லுகிற அளவிற்கு தன்னுடைய மெட்டுக்களை அவ்வளவு அழகாக அள்ளி தந்திருக்கிற அந்த அழகு ஒவ்வொரு மெட்டிலும் பார்த்திருக்கிறேன். அதில் அவர் பயன்படுத்துகிற அந்த இசைக்கருவியினுடைய ஆளுமைகள் நம்மை எங்கும் உறுத்தாமல் நம்மை ஒரு வழுவழுப்பான பாறையில் வழிந்தோடுகிற அந்த அருவியைப் போலவே நம்மை நனைய வைக்கின்ற இசைக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இசை உலகில் என் சௌந்தரியனும் இருக்கிறார் என்பது நமக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவருக்கு மேலும் மேலும் சிறந்த வாய்ப்புகள் குவிய வாழ்த்துக்கள். அதை போலவே இந்த படத்தை எடுக்கிற அந்த தருணங்களில் பல இயற்கையான கவித்துவமான இடங்களுக்கு அந்த ஒளிப்பதிவாளரை அழைத்து போய் என்னுடைய மகேந்திரன் என்கின்ற அந்த உயிருக்கினிய இளவல் தன்னுடைய கவித்துவ ஆளுமைகளால் காட்சிப்படுத்த நினைத்த அந்த அழகுகளுக்கும் என் நன்றியை சொல்லிக் கொள்கிறேன். செந்தமிழ் தமிழ் திரைப்பட உலகத்தில் வாழ்ந்தது, அதை போலவே ஆங்கிலம் கலந்த தமிழும் உள்ளே வாழ்கிறது. நெல்லை தமிழ் வாழ்கிறது, தஞ்சை தமிழ் வாழ்ந்தது, கோவை தமிழ் வாழ்ந்தது. இப்போதுதான் மெல்ல மெல்ல மெட்ராஸ் என்கின்ற சென்னை தமிழ், கானா பாலா உள்ளிட்ட அந்த அடித்தள மக்களின் வலிகளை சுமந்த அந்த குரலுக்கும் திரைப்பட உலகம் கைபிடித்து விரல் நீட்டி அடைத்து வருகிறது என்பது அது தமிழுக்கு கிடைத்த மரியாதையாகத்தான் நான் நினைக்கிறேன். செந்தமிழுக்கு எந்த அளவுக்கு மரியாதை தருகிறோமோ அதை போலவே கானா பாடல்களுக்கும் மரியாதை தர வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது என்பதை சமூக ஆய்வாளன் என்ற தளத்தில் நான் அதனையும் உள்வாங்கி கானா பாலாவிற்கும் என் கைக்குள்களை தந்து இந்த படம் மிகச்சிறந்த வெற்றியடைய வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் அவங்க எனக்கு ரொம்ப க்ளோஸ். பத்திரிகைக்காரங்க என்னை பத்தி எப்போதுமே எழுத மாட்டாங்க. டைரக்டர் ஸ்டண்ட் மாஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து என்னை இன்வைட் பண்ண வந்தாங்க. நான் ரொம்ப நல்லவர் நினைச்சேன். டைரக்டர் அவர் எவ்வளவு கட்டவர் ஸ்கிரீன்ல பார்த்த போதுதான் தெரிஞ்சது. புரியலையா? அது எப்படி சார் கதாநாயகத்தை பாறை மேல ஆட விட்டீங்க? ஐயோ வேதனை தெரியுமா? தரையில் ஆடுறதே கஷ்டம், பாறையில ஆட விட்டுருக்காரு. அடுத்தது எல்லாரையும் குடிக்க வச்சு பாடுறவர் காலமாலா, அவரை குடிக்க வச்சுட்டார். கரெக்டா? அது மாதிரி சில அதே மாதிரி ஒளிப்பதிவாளர் நான் பிகினிங்ல இருந்து நான் பார்த்தது அதுதான். அவரு பேனல் வேற எப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். உங்களை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன்.
எப்படி அந்த மலை மேல எல்லாம் கேமரா ஹேண்டில் பண்ணீங்க? நான் ரியலி பிகாஸ் என்னோட படம் கழுகு எடுக்கிறப்ப நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேன். ஜிபிஜி பீஸ் பண்ணீங்களா? எப்படி பண்ணீங்க? வண்டர்ஃபுல் வண்டர்ஃபுல். அந்த பாறையில எல்லாம் ஜிபிஜி அதுதான் கேட்டேன் நான். யூஸ் பண்றது அவ்வளவு ஈஸி இல்லை. அதே மாதிரி நிறைய அட்டைகள்லாம் இருக்கும் அந்த இடத்துல எல்லாம். நல்லா தச்சுட்டு பகல்ல எடுத்திருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இரவுல எடுத்த அட்டைகள் அதெல்லாம் பெரிய டிஸ்டன்ஸ். ஒளிப்பது வந்து மேக்ஸிமம் போச்சு தான் 5 ஆங்கிள் தான் எடுக்க முடியும். என்ன சார்? டோட்டல் டாப் பாட்டம் சைடு கீழே. பட் அன்னைக்கு இதுல கண்டென்ட்டோட எடுத்திருக்கீங்க. 6th டைமென்ஷன். ஆமா, ரொம்ப அழகா இருந்துச்சு. 6th டைமென்ஷன் கொண்டு வந்திருக்கீங்க கேமராவில். ஐ ரியலி லைக் இட். அப்புறம் எனக்கு சார் வந்து பார்த்தாலும் நான் கூட ஒரு சான்ஸ் கொடுப்பேன். நானும் கண்டினியூஸா படம் எடுத்துட்டு இருக்கேன். பட் அவர் ரொம்ப பெரியவர், நம்மளால முடியுமா என்னன்னு எனக்கு தெரியல. ரொம்ப சாமர்த்தியமா ஹேண்டில் பண்ணியிருக்கேன். ஐ கேன் ரியல் அப்ரிஷியேட். ஸோ டைரக்டர் ரொம்ப கோவம்னா நீங்க வேற வேற எடுத்துக்காதீங்க. இப்படி எல்லாம் பண்ணி வச்சிட்டீங்க. 2 ஹீரோயின் சொன்னாங்க, 1 ஹீரோயின் தான் வந்திருக்காங்க போல் இருக்கு. அது வந்து கரெக்டா கண்டுபிடிக்க முடியல. 2 பேரும் ஒரே ட்வின்ஸ் மாதிரி இருந்தாங்க. இவரு தாடி எடுத்துக்க பிறகு அழகா இருக்காரு ஹீரோ. சார் கொஞ்சம் காட்டுங்க. அவர் பாருங்க சிரிக்கிறப்போ சிறிய வயது மோகன்லாலை ஞாபகப்படுத்துறாரு. கரெக்டாங்க? அது இப்போ நல்லா இருக்கீங்க. தாடி வைக்காதீங்க கண்டிப்பா. ஏன்னா அப்புறம் மோகன்லால் இமிடேட் பண்ணுவீங்க. ஸோ மொத்தத்தில் படத்தை வந்து ஷார்ட்ஸ் கட் பண்றதே அவர் டைரக்டரும் டெக்னீஷியன்ஸ் எல்லாமே கதை என்னன்னு தெரியாத அளவுக்கு கட் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்னா நமக்கு கண்டிப்பா தியேட்டர் போய் பார்க்கணும்னு தான் தோணும். தம்பி ஜாகவர்த்தகன் சொன்ன மாதிரி தயவு செஞ்சு பைரசி ஒழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான், அது நம்ம வாங்கக்கூடாது. நீங்க நம்மளா அப்படின்னா நம்பாட்டி போங்க. உங்க வீட்டுல யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச பைரசி பார்த்தா கூட பிடிச்சு கொடுத்துருங்க. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம வாங்கக்கூடாது. அதான் ஒரு படங்கள் வாங்கணும் அப்படின்னு சிடி வாங்கணும் டிவிடி வாங்கணும்னு போனீங்கன்னா 15 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள படத்தை மட்டும் வாங்குங்க. அது மாதிரி முடிவு எடுங்க. அது மாதிரி பாருங்க. ஏன்னா உண்மையில நம்ம பார்க்க முடியாது, தேட்டர் போட முடியுது இப்பெல்லாம். அது கூட ரீமேக் பண்ணி வந்துருது. அது விடுங்க. ஸோ தயவு செஞ்சு நீங்க வாங்காதீங்க. இது ஒவ்வொரு மனிதன் ஜாகவர்த்தகம் சண்டை போடுறது தான். ஆனா எல்லாரும் வாங்கிட்டு தான் இருக்காங்க. தயவு செஞ்சு அதை மறந்துருக்கு. நீங்க அதான் ஒருத்தர் எது 10 பேரு தேட்டருக்கு போய் தரப்ப நம்மளாம் எங்க போய் ரோட்ல நிக்கிறது சார்? கோடி கோடியா போட்டு படம் எடுக்கிறோம். அடுத்தது தயாரிப்பாளர் ரொம்ப தைரியக்காரர். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. இவர் வந்து அவ்வளவு பெரிய மலை உச்சிக்கல்ல கேமராமேன்களும் அனுப்பிச்சிருக்காருன்னா ஏதோ ஒரு சின்ன ஆபத்தா இருந்தா கூட அவருக்குள்ள போட்டுருவாங்க. இது எனக்கு நடந்தது. நான் போலீஸ் எல்லாம் கூப்பிட்டேன். உண்மை. அதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும். ஒரு 270 அடி மேல கழுகு படத்துல வந்து கேமரா எடுத்துக்கிட்டு போயிட்டாங்க. நான் உடனே போலீஸ்க்கெல்லாம் போன் பண்ணி வர வச்சு வரமாட்டேன்ட்டாங்க. கீழே டைரக்டர் போலீஸ் வர வச்சுதான் இருக்கிறேன். யாரோ ஒருத்தர் சேர்த்து மர்டர் கேஸ் ஆகிடும் நமக்கு. அதே இருந்தா பாத்தீங்களா? நீங்க ஏன் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணல? ரொம்ப ஆபத்தான இடத்துல எல்லாம் போய் எடுத்திருக்கீங்க சார். கேமராமேன் உங்களை திரும்பி பாராட்டுறேன். உங்களுதான் அது 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 அனுபவம் அவங்களுக்கு தான் புரியும். பார்க்கிறவங்களுக்கு தெரியுமா தெரியாதோ அது அவ்வளவு கஷ்டமான இடங்கள் எல்லாம் போய் எடுத்திருக்காங்க. எனவே என் பேச்சை கேட்ட இவ்வளவு பொறுமையா கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. நிறைய பேர் பேச வந்திருக்காங்க. அவங்களுக்காக நான் நைஸா ஒதுக்கிறேன். தேங்க்யூ. காற்றில் நல்ல கருத்துக்களை விதைத்து தமிழகத்தில் ஒவ்வொரு ரசிகர்களின் என்று சொல்லக்கூடாது, ஒவ்வொரு மக்களின் இதயங்களில்
குடிகொண்டிருக்கும் ஐயா புலவர் அவர்களே, ஐயா முத்துலிங்கம் அவர்களே, வளர்ந்த கவிஞர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற இளம் கவிஞர்கள், பாடலாசிரியர்கள், இவர்களுக்கெல்லாம் ஏணியாக இருந்து அதனால் அன்பு அண்ணன் என்று அழைக்கப்படும் அண்ணன் அறிவுமதி அவர்களே, வளர்ந்து வரும் பாடலாசிரியர் சீர்காழி சிற்பி அவர்களே, இந்த படத்தின் உதிப்படிவாதல் கிச்சாஸ் அவர்களே, எடிட்டர் நண்பர் ஜெய்சங்கர் அவர்களே, மற்றும் இந்த படத்தின் ஹீரோ அவர்களே, மக்கள் பாடகர், மூலை முக்கட்டுகளெல்லாம் கலக்கி கொண்டிருக்கும் மக்கள் பாடகர் கானா பாலா அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னையும் ஒரு இசையமைப்பாளராக ஏற்று நிறைய பேர் வந்திருக்கின்றீர்கள். எனது உயிருக்கு மேலான ரசிகர் பெருமக்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிதான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தின் இயக்குனர் புதியவர். புதியவர் என்று சொல்லவே முடியாது. இதற்கு முன்னதாக 2-3 படங்களை இயக்கியதை போல் ஒரு தெளிவு, உன்னதம் அந்த படத்தில் நீங்களே பார்த்திருக்கின்றீர்கள். அதேபோல் என்னை வேலை வாங்கிய பொழுது, மெட்டுக்களை எடுத்த பொழுது, ஒவ்வொரு மெட்டுக்களும் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்ட விதத்தில் மெட்டுக்களை தேர்ந்தெடுத்தார்கள். அதேபோல் மெட்டுக்கள் மட்டுமன்றி பாடல்களிலும் ஒவ்வொரு வரியிலும் கவனம் செலுத்தினார்கள். பல பாடல்களை எழுதுகின்ற பொழுது என் கூட இயக்குனர் அவர்கள் இல்லை, ஊனிலேயே பேசுவார்கள். சொல்லுவேன், திருத்தம் நிறைய சொல்ல மாட்டார்கள். நன்றாக இருந்தால் ஓகே, எல்லாவிடில் அந்த வரியை மட்டும் மாற்றிக்கொள்ளுங்கள் என்பார்கள். அவ்வளவு ஃப்ரீடம் எனக்கு கொடுத்து அந்த பாடல்களை வாங்கினார்கள். இங்கே பாடல் வரிகள் வந்த விதத்தை பற்றி நான் ஒரு நிமிடம் சொல்ல வேண்டும். அண்ணன் அறிவுமதி அவர்களிடம் ஒரு பாடலை கொடுத்தேன். அந்த பாடல் ஐயா முத்துலிங்கம் அவர்களுக்கு பிடித்தமான பாடல் என்று சொன்னார்கள். அந்த பாடலை எழுதி எனக்கு கொடுத்து விட்டார்கள். பதிவும் ஆகிவிட்டது. கடைசியாக பாடகி வந்து பாட வேண்டும். பாடல் என்னவென்றால், எனக்கு என்னவாச்சு, என் மனசு எங்கோ போச்சு, நீதாயே மூச்சு, இந்த உலகமே நீயாய் ஆச்சு. இப்படி பாடலை எழுதி கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு பதிவுக்கு முன்னதாக, பாடகி பாடுவதற்கு முன்னதாக அறிவுமதி அண்ணன் ஒன்று சொன்னார்கள். என்னவென்றால், 4வது வரியில் இந்த என்ற இடத்தில் இன்னொரு வார்த்தையை தருகிறேன், அதை போட்டுக் கொள்கிறீர்களா என்றார்கள். என்னவென்று கேட்டேன். பென்சிலால் எழுதி அனுப்பியிருந்தார்கள். அந்த இந்த என்ற இடத்தில் மொத்த என்ற வார்த்தையை புகுத்தியிருந்தார்கள். நான் நினைத்தேன், இந்த என்பது ஒரு துணை வார்த்தை. இந்த, அந்த, அட இப்படியெல்லாம் நிறைய பாடல்களில் வருகின்றது, ஹிட் ஆகி கொண்டு இருக்கின்றது. இதை ஏன் வார்த்தை சொல்லுகிறார்கள்? பாடி பார்க்கலாம் என்று பாடி பார்த்தேன். எனக்கு என்னவோ ஆச்சு, என் மனசு எங்கோ போச்சு, நீதாயே மூச்சு, மொத்த உலகமே நீயாயாச்சு. இந்த என்ற வார்த்தைக்கும் மொத்த என்ற வார்த்தைக்கும் எவ்வளவு ஒரு நேர்த்தி, அழகு,
பார்த்தீர்களா? இவர்கள்தான் கவிஞர்கள்.